எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு எலும்பு தேய்மானம் என சொல்லப்படுகிற ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை பற்றி டாக்டர் கிட்ட சில கேள்விகளை கேட்டு அதுக்கான பதில்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஹலோ டாக்டர், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா அதாவது எலும்பு தேய்மானம் சொல்லப்படுகிற ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை பற்றி சில விளக்கங்களை சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ராகுல், நான் எலும்பு டாக்டர். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதாவது எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம், குருத்தெலும்பு, அதாவது ஜவ்வுன்னு நம்ம சொல்லுவோம். அது வயசாகிறதுனால தேய்கிறதுனால அதோடைய கார்டிலேஜ் தேய்மானம் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது எலும்பு தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இன்னொரு டைம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டாக்டர், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்னு கூட நம்ம கேள்விப்படுறோம். அதாவது ஆஸ்டியோபோரோசிஸும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸும் ரெண்டும் ஒண்ணுங்களா? வெரி குட் கொஸ்டின். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது எலும்பு வீக் ஆகிறது. அதுக்கு பேர் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். ரெண்டுமே வேற வேற. ஆஸ்டியோபோரோசிஸ் வேற, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வேற. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை பற்றி இது ஒரு வியாதிகளா இருக்கா நம்ம பயப்படணும்? நம்ம வியாதியான்னு கேட்டா இது ஏஜ் ஆகிறதுனால யூஸ்வலா தேய்மானம் ஆகுது. அது வியாதின்னு சொல்லி முத்திரை பொருத்த முடியாது. But it can be treated. It can be treated in such a way that they can go to its back normal position. Okay. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் எந்தெந்த பகுதிகள், அதாவது நம்முடைய மனிதனோட உடம்புல எந்தெந்த எலும்புகள்ல இதெல்லாம் ஏற்படும்? எந்த எலும்பு எந்த ஜாயிண்ட்ல வேணா வருங்க. யூஸ்வலா ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடியது ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது. யூஸ்வலா மோஸ்ட் காமன் நீ ஜாயிண்ட்ல வரும், ஹிப் ஜாயிண்ட்ல வரும், ஆங்கிள்ல வரும், ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ, ரிஸ்ட், எல்லா ஜாயிண்ட்லையும் வரும். பட் மோஸ்ட் காமனா இந்தியன் சினாரியோஸ், நம்ம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றதுனால நீஸ் ஆர் மோஸ்ட் காமன்லி அஃபெக்டட். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஹிப் ஜாயிண்ட் மோஸ்ட் காமனா. ஓகே, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சுன்னா என்னென்ன தொந்தரவுகள் எல்லாம் நமக்கு ஏற்படுத்துங்க? மோஸ்ட் காமனா நீ சொல்றதுனால பேஷண்ட்டுக்கு நீ மூட்டு வலி, அதாவது நீ பெயின் இருக்குங்க. நீ பெயினுங்கிறது எப்படி ஆரம்பிக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த வலி காலையில எந்திரிக்கிறப்ப ஜாஸ்தியா இருக்கும், எந்திரிக்க கூட முடியாது, அவங்கள ஸ்டிஃபா இருக்கும். அரை மணி நேரம் பெட்ல படுத்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு வலி டக்குன்னு எந்திரிச்சு நடக்க முடியாது. வலியோட வீக்கமும் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸ்டேஜ் ப்ரோக்ரஸ் ஆக ஸ்டிஃப்னஸ் ஆகும், நீ ஜாயிண்டோட மூவ்மெண்ட் கம்மியாகும். ரொம்ப ஸ்டேஜ் ஜாஸ்தி போறப்ப கால் பெண்ட் ஆகுறது, கால் ஒரு பக்கமா வளையிறது, முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமா வளையக்கூடிய ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். எலும்பு தேய்மானம் ஏற்படுச்சுன்னா இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கிளினிக்கலா பேஷண்டோட கம்ப்ளைண்ட் வச்சு சொல்லுவோம். யூஸ்வலா எலும்பு தேய்மானம் ஏன் வருதுன்னா, வெயிட் அதிகமா இருக்கிறது, ஓவர் வெயிட், பிஎம்ஐ ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு அவங்க பாடியோட வெயிட் எடுத்துட்டு அந்த ஜாயிண்ட் இட் கான்ட் மேனேஜ், அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு காமனா வரும். அதுக்கப்புறம் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது எலும்பு உடஞ்சதுக்கு அப்புறம் அந்த எலும்பு தேய்மானம் ஆகுது. சில கண்டிஷன்ஸ்ல ஏசியல் இன்ஜுரி, உள்ள இருக்கிற ஜவ்வு கட் ஆனா கூட தேய்மானம் ஆகும். அது இல்லாம ஃபேமிலி ஹிஸ்டரியா, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாங் ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதிகமாக வரும். அதுக்கப்புறம் லெஸ் தென் 50 இயர்ஸ்ல மேல்ஸ், ஆண்களுக்கு ஜாஸ்தியா வரும். மோர் தென் 50 இயர்ஸுக்கு ஃபீமேலுக்கு ஜாஸ்தியா வரும். இப்படி இருக்கவங்கள கிளினிக்கலா நம்ம அவங்க சொல்ற சிம்டம்ஸை வச்சும் எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணி அவங்க கால் வளைஞ்சிருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கு. யூஸ்வலா நான் கிளினிக்கலா பாக்குறப்ப அவங்களுக்கு இந்த இடத்துல தொட்டு பார்த்தா வலி ஜாஸ்தியா இருக்கும், அவங்க மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும், கால் பெண்டா இருக்கும், ஒரு பக்கமா இப்படி பெண்டா இருக்கும், இல்லைன்னா இப்படி பெண்டா இருக்கும். இது மூலியமா நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதாவது எலும்பு தேய்மானம் வந்துருச்சுன்னா இது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க? ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் கிளினிக்கலா. பட் ரேடியோகிராஃபிக், அதாவது எக்ஸ்ரேஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 2 காலையும் 2 முட்டியுமே நம்ம நிற்க வச்சு எக்ஸ்ரே எடுக்கிறது நல்லது. நிற்க வைக்கிறது மூலியமா பாடி வெயிட் இறங்கும், எந்த அளவுக்கு எலும்பு தேஞ்சிருக்குங்கிறது அக்யூரேட்டாக நம்மளால சொல்ல முடியும். ஒன்று, அது எதுக்காக சார் நம்ம எக்ஸ்ரே பண்ணணும்? சும்மா எல்லாரும் போறாங்க, வலி ஹாஸ்பிட்டலுக்கு போனா எல்லா டாக்டர்ஸும் எக்ஸ்ரே எடுங்கன்றாங்க. ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டேஜிங் பண்ணணும். ஏன் ஸ்டேஜிங் பண்ணணும்னா, இதுல 4 ஸ்டேஜ் இருக்குங்க. ஸ்டேஜ் 1, 2, 3, 4. ஓகே, ஸ்டேஜிங் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஸ்டேஜிங் பண்ணி அது பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ எக்ஸ்ரே பேசிக்கா நம்ம எடுக்கணும். ரெண்டாவது ஸ்கேனோகிராம் அப்படிங்கக்கூடியது, இந்த ஹிப் ஜாயிண்ட்ல இருந்து நம்ம நீ ஜாயிண்ட் ஆங்கிள் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க.
ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்ட சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது இல்லை, பட் இன் சம் கேசஸ் இஃப் வி வாண்ட் எடுப்போம். எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டேஜிங் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அதை எப்படி சார் பண்ணுவீங்க? எக்ஸ்ரேல பார்ப்போம். 2 எலும்புக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, எந்த அளவுக்கு மெயின்டைனாக இருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்கா, இல்லை எலும்பு மேலே எலும்பு உட்காந்துருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து ஸ்டேஜிங் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா மெயினாக வந்து வெயிட் கம்மி பண்ணணும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறது தான் பிரச்சனை. அப்போ வெயிட் கம்மி பண்ணீங்கன்னா லோடு கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வலி கம்மியாகும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்னா வெயிட்டை கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் படி ஏறி இறங்குறது கம்மி பண்ணணும். கால் மடித்து கீழே, அந்த காலத்தில் சொல்லுவாங்க கால் மடித்து கீழே உட்காந்து நீங்கள் சாப்பிட்டா தான் உடம்பு ஆரோக்கியம். நீங்கள் கால் மடித்து எவ்வளோ சீக்கிரம் அதிகம் உட்காடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எலும்பு தேய்மானம். அப்புறம் இந்தியன் டாய்லெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்கு ஏன் மோஸ்ட் காமன் ஆர்த்தரைட்டிஸ் வருதுன்னா இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனாலையும் தான். ஸோ அது கம்பவுண்ட் யூஸ் பண்ணுறது, வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது மூலிமா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபர்தர் ப்ரோக்ரஷன் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸை கம்மி பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இது ஆர்த்தரைட்டிஸ் இல்லை, நம்ம ஏஜ்னால தான் நம்ம சிகிச்சை கம்மி பண்ண முடியாது. உங்களுக்கு விளம்பி வந்திருக்கு, ஏன் விளம்பி வந்திருக்கு? வயசாகிறது. ஸோ வயசாகிறது கம்மி பண்ண முடியாது, இன்னும் ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆகிறத நம்ம கம்மி பண்ணிக்கலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு அப்புறமா ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ், ஸ்பெசிஃபிக் மசில் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ் நம்ம பண்ணுறது மூலிமா, விஎம்ஓ ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ் சொல்லுவோம். இங்கே இருக்க தசல் நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணுறது மூலிமா, இந்த லோடு ஜாயிண்ட்டுக்கு ஒரு லோடு நம்ம கம்மி பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு வலி நம்ம கம்மி பண்ண முடியும். ஃபிசியோதெரப்பி பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஃபர்தராக போகும்பொழுது ஜாயிண்ட் டேப்லெட்ஸ் நம்ம கொடுக்கலாம், கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம், மெடிசன்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம், ஜாயிண்ட்டுக்குள்ள இன்ஜெக்ஷன் கொடுப்போம். ஸ்டிராய்டுனாலே எல்லாரும் பயந்துக்கிறாங்க, ஓ ஸ்டிராய்டா அப்படின்ட்டு. இல்லை, நம்ம லோக்கலாக கொடுக்குறத பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கிறது இல்லை, பட் ப்ராப்பர் ஸ்டெரில் கண்டிஷன்ஸில் கொடுக்குறப்ப அதுக்கும் ரிசல்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம், ஸ்டெம் செல் தெரபிஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டேஜ் 1, 2 ஆர்த்தரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு எக்ஸசைசஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட்ஸ். இப்போ ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 போகிறாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 30 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. 30 இயர்ஸ் உங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் அக்ரெசிவ் சர்ஜரி உங்களுக்கு பண்ணுறது. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹை டிபியல் ஆஸ்டியோட்டமின்னு ஒரு சர்ஜரி இருக்கும். அப்படின்னா என்னன்னா எலும்போட ஆக்சிஸை நம்ம டீவியேட் பண்ணி அதோட லோடு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் ஸ்க்ரூஸ் போட்டு எக்ஸ்ட்ரா எலும்பு எடுத்துட்டு கால் சரி பண்ணுவோம். அது வந்து ஹை டிபியல் ஆஸ்டியோட்டமின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் வந்து யங் ஏஜ். ஸ்டேஜ் 2, 3ல இருக்கவங்களுக்கு பண்ணக்கூடியது. ஸ்டேஜ் 4 அதாவது எலும்பு மேலே எலும்பு உட்காந்துருச்சு, எலும்பு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, என்னால் நிற்க முடியல, நடக்க முடியல, எனக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியல, என் வாக்கிங் டிஸ்டன்ஸ் கம்மி ஆயிடுச்சு, என்னால் இந்த மாதிரி சோஷியலைஸ் பண்ண முடியலங்கிறவங்களுக்கு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கக்கூடிய சர்ஜரி பண்ணுறது மூலிமா நீ ஜாயிண்ட்டுக்கு, அதே மாதிரி எல்லா ஜாயிண்ட்ஸுக்குமே ஆங்கிள் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, எல்லா ஜாயிண்ட்டுக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்குது. எல்லோரும் பயந்துக்கிறாங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் எடுத்துகிட்டு ஏதோ வைக்கிறது இல்லை. எந்த எலும்பு உடைஞ்சிருக்கும், எந்த எலும்பு தேய்மானம் ஆயிருக்கோ அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள மெட்டல் போடணும். ஸோ உங்களுக்கு அந்த மூமெண்ட் வந்து பிரச்சனை என்ன? வலி ஏன் வந்துச்சு? தேய்மானம். அப்ப தேய்மானம் ஆயிருக்க பகுதியை எடுத்துட்டு உள்ள மெட்டல் போட்டோம்னா அந்த மெட்டல்ல மூமெண்ட் நடக்கும். ஸோ அவங்களுக்கு எலும்பு தேய்மானத்தினால வந்த வலி 100% சரியாகும், கரெக்டாக பண்ணுவாங்க. எண்ட் ஸ்டேஜ் 4க்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஃபார் த நீ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது அட்வைசபிள். ஜென்ரலாகவே எலும்பு தேய்மானமே ஒரு பயம் வருதுங்க. உங்ககிட்ட பேசுறது மூலிமா வந்துட்டு இது வந்து ஒரு ட்ரீட்டபிள், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் வந்து இப்போ வந்து கடைசியில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் கன்க்ளூஷன். என்னன்னா எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ். எங்கேயும் வெளியே போய் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே இருந்து நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம், சரி பண்ணக்கூடிய விஷயம் தான். தேங்க்யூ.